ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். அவர் நீதி செய்கிறவர், உங்களுக்காகவே காரியங்களை நடப்பிக்கிற கர்த்தர் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தது மாத்திரமல்ல, நமக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன் என்பதாக. ஆபத்து காலங்களில் நாம் மனிதர்களை நோக்கி கூப்பிடுகிறோம். நெருக்கடி வேளையில் நாம் ஜனங்களை பார்க்கிறோம். யார் எனக்கு உதவி செய்வார்? இந்த இக்கட்டில் யார் எனக்கு ஒத்தாசை தருவார்? ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை மாற்றுவதற்கு மனிதர்களிடத்தில் போய் நிற்போம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாத காலத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. எங்கள் வீட்டில் குடியிருந்தவர்கள் நிமித்தம் அவர்களை அடிப்பதற்கு, அவர்கள் செய்த சில காரியத்தை நிமித்தம் அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரும் கூட்டம் இறங்கி வந்தது. நாங்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அதனால் மனிதர்களை தேடினோம். அந்த மனிதர்கள் எந்தெந்த பெரிய மனிதர்களை பிடித்து அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் அலைந்து தெரிந்து அந்த பிரச்சனையை ஒரு வழியாக முடித்து வைத்தார்கள். ஆனால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்ததற்கு பின்பு தேவனுடைய பாதத்தை பிடித்து கொள்வதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் வந்த நெருக்கடி நேரத்தில் எல்லாம் நாங்கள் மனிதர்களை அல்ல, கர்த்தரை பிடித்து கொள்ளவே கர்த்தர் உதவி செய்தார். காரணம், அவர் நமக்கு இறங்கும்படி அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். மனதுருகும்படி நமக்காக எழுந்திருக்கிறார். அவர் நமக்காக உதவி செய்ய காத்திருக்கிறார். நாம் அவரை தேடாமல் மனிதர்களை தேடுகிறோம். சூழ்நிலையை பார்க்கிறோம். ஒத்தாசை எங்கிருந்து வரும் என்று பார்க்கிறோம். ஒத்தாசை பர்வதத்திலிருந்து வரும், பர்வதம் சிங்காசனத்திலிருந்து வரும், சிங்காசனம் வானாதி வானங்களில் இடங்கொள்ளாமல் காத்திருக்கிற கர்த்தரிடத்திலிருந்து வரும். இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்மை ஆளுகை செய்கிறவர். உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எனக்கு மனம் இறங்கும்படி, அவர் எனக்கு கிருபையாய் தயவு பாராட்டும்படி, இரக்கம் பாராட்டும்படி, என் மேல் தம்முடைய கண்களை வைத்து எனக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, அருமையானவருடைய பிள்ளைகள் எங்களோடு கூட சேர்ந்து பொழுது ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்கு இறங்கும்படி, அவர்களுக்கு மனதுருகும்படி, நீதி செய்யும்படி நீர் இன்றைக்கு அவர்களுக்கு இறங்கி காரியத்தை நடப்பிப்பீராக. இன்றைக்கு எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், ஒவ்வொருவர் மேலும் நன்மை வெளிப்படுவதாக. அவர்கள் ஜெபங்களை கேட்பீராக. இதுவரை அவர்களுடைய குறைவுகள் இருக்குமே, ஆனால் அதை இப்பொழுது அவர்கள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த குறைவுகளை மாற்றி நீர் இறங்கி மனதுருகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை விளங்கப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.